ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஹெச்டிஎம்எலோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்றது நம்ம ஹெச்டிஎம்மோட ஃபுல் ஃபார்ம். இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா யூஸ்டு டு பில்ட் வெப்சைட். அதில் முக்கியமாக நம்ம ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவோம். அதாவது யூசர் என்னென்னலாம் பார்க்க போகிறாரோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறோம்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஜாவா கோடிங்னு சொல்லுவோம், இல்லை ப்ரோக்ராம் லைன்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஹெச்டிஎம்எல்ல அதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல் வெப்சைட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதில் மெயின் டேக்ஸ், அதாவது மெயின் ப்ரோக்ராம் கோடிங் கூட சொல்லலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு டேக் என்னென்னா ஒரு ஹெச்டிஎம்எல் டேக். இந்த ஹெச்டிஎம்எல் டேக் எதுக்குன்னா, இப்போ இந்த ஃபைல் ஹெச்டிஎம்எல் ஃபைல்னா அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் கோடிங் அடிக்க போகிறோமோ அது இந்த ஹெச்டிஎம்எல் டேகுக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு லெஸ்ஸர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் மாதிரி சிம்பிள் போட்டு பண்ணால் அது ஓப்பனிங் டேக், அதுலேயே ஸ்லாஷ் போட்டு பண்ணால் அது ஒரு க்ளோசிங் டேக். ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்மளோட எல்லா கோடிங்கும் எழுதணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஹெச்டிஎம்எல் டேக். அடுத்து வந்து ஹெச்டிஎம்எல் ஹெட். ஹெட்டுன்றது எதுக்குன்னா, நம்ம இந்த ஹெச்டிஎம்எலோட எல்லா மெட்டா டேட்டாவை நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போடலாம்னா, இப்போ நம்ம பேஜோட டைட்டில் போடலாம், அதுக்கப்புறம் பேஜோட ஐக்கான் மாற்றலாம், அதுக்கப்புறம் பேஜில் ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப்போட லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் அந்த மெட்டா டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வைப்போம். தேர்டு, இப்போ டைட்டில் மாற்றுறதுக்கு டைட்டில்னே ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த டேகை வச்சு தான் நம்ம வெப்சைட்டோட டைட்டிலை மாற்றுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, கேன்வாவே எடுத்துப்போமே. இப்போ இந்த கேன்வாவில் இங்கே மேலே ஃப்ரீ யூடியூப் தம்ப்நெயில் மேக்கர் அப்படின்றது நம்ம இந்த டைட்டில் டேக்கில் கொடுப்போம். அது இந்த டைட்டில் டேக்குள்ள ஃப்ரீ யூஸிங் வெப்சைட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதுதான் அந்த வெப்சைட்டில் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபோர்த்து, பிஓடிஒய் பாடி. ஓகே, இப்போ நம்ம இந்த மெயின் டேக், அதாவது ஹெச்டிஎம்எல் அதுக்குள்ளே எல்லாத்தையும் டைப் பண்ண போகிறோம். இப்போ அந்த பாடின்றது என்னன்னா, இப்போ டைட்டில்னா வந்து நம்மளோட வெப்சைட் மேலே இருக்குதுன்னு சொல்கிறோமா, இங்கே இருக்குது டைட்டில், இங்கே இருக்குது ஐக்கான், அதுக்கப்புறம் இங்கே இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே, அதுதான் நம்மளோட பாடின்னு சொல்ல போகிறோம். ஓகே, இது நம்மளுக்கு பாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது நம்மளோட டைட்டிலு, அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டிலில் இருக்க ஐக்கான் அதெல்லாம் வந்து மேலே இருக்குது. இது வந்து நம்மளோட டைட்டில்னு சொல்கிறோம், இது வந்து நம்மளோட பாடின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாடிக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன வரணும், அதாவது இந்த ஹோம்ல டெக்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டன் வரணும், அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் ஒன்று ஆட் ஆகணும். இந்த ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாடியில் கொடுக்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் தான் ஒரு மெயினான டேக் நம்ம ஹெச்டிஎம்எல்ல யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஹெச்டிஎம்எல் டைப் பண்ணுறதுக்கு நோட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விஎஸ் கோட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல். இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட்டுக்கான ஒரு நோட் பேட், இப்போ இதில் வந்து நான் வந்து ஹலோன்னு எடுத்துக்கிறேன். .txt வந்து .html அப்படின்னு மாற்றிட்டா நம்மளோட ஃபைல் வந்து இப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைலாக மாறிடும். ஓகே, இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெச்டிஎம்எல், அதுக்கு முன்னாடி வந்து டாக் டைப்னு ஒன்று இருக்குது. ஒரு ஐஃபன் டாக் டைப் வந்து ஹெச்டிஎம்எல் ஐஃபன் வராது, இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, டாக் டைப் ஹெச்டிஎம்எல். இந்த டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அது எதுக்குன்னா,
இப்ப நம்மளோட ஒரு ப்ரௌசருக்கும் நம்ம ஒரு அதாவது ஒரு வெப்சைட்டை நிறைய ப்ரௌசர்ல ரன் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரோம்ல ஒன்று, இல்லை பிரேவ்ல, இல்லை ஒப்பேரா, இல்லை குவாரா, அந்த மாதிரி நம்ம நிறைய இதுல யூஸ் பண்ணதுனால எல்லா ப்ரௌசருக்கும் நம்ம இது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல், இந்த ஹெச்டிஎம்எல் வேர்ஷனை யூஸ் பண்ணி இதை நீ யூஸ் பண்ணிக்கோ இந்த ஃபைலை அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ நம்ம கரண்டா வந்து ஹெச்டிஎம்எல் வேர்ஷன் 5 யூஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் டேக் போட்டாச்சு. இதுக்குள்ள தான் மற்ற எல்லா இதுவுமே வரணும்னு நான் சொன்னேன். ஸோ ஹெச்டிஎம்எல் போட்டு ஒரு க்ளோஸ் டேக் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள தான் நம்மளோட எல்லா கோடியும் வரணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போடுறேன். ஹெட்டுக்குள்ள தான் நான் என்ன சொன்னேன், டைட்டிலு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டைல் ஷீட் வேணா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஹெட்டுக்குள்ள நான் டைட்டில் மாத்திக்கிறேன். என்னோட டைட்டில் என்னன்னா ஹலோ ஹலோ அப்படின்ற ஒரு டைட்டிலோட ஒரு வெப்பேஜ் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ ஹெட்டுக்குள்ள நம்ம டைட்டிலை மட்டும் ஆட் பண்றோம். இன்னும் நம்ம சிஎஸ்எஸ் பார்க்கச்சு நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ். இப்போ நம்ம பாடி, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டோட ஒரு பகுதி தான் நம்ம பாடின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த பாடியில் எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, பீனா பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்ல ஹலோ ஆல், திஸ் இஸ் மை ஹெச்டிஎம்எல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பி டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இருந்து நம்ம புதுசா ஒரு டேக் பார்த்துருக்கோம். என்னன்றது பி டேக். டேக் பி, அது எதுக்குன்னா பேராகிராஃப் டேக். நம்ம இப்போ வெப்சைட்ல எவ்வளோ பெரிய பேராகிராஃப் வேணாலும் இந்த பி டேக்ல நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் வித் கூகுள் குரோம் அப்படின்னு கொடுத்தேன்னா அழகாக இது வருதா, என்னோட டைட்டில் ஹலோன்னு மாறிடுச்சு. என் டைட்டில் ஹலோன்னு மாறிடுச்சு. என்னோட வெப்சைட்டில் வந்து ஹலோ ஆல், திஸ் இஸ் மை ஹெச்டிஎம்எல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படின்றது ப்ளே ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் நம்மளோட ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹெச்டிஎம்எல்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட மெயின் டேக்ஸ் பார்த்தோம், அதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரே ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஹெச்டிஎம்எல் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ. ஹெச்டிஎம்எல்ல இருக்க ஹெட்டிங் டேக்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு வெப்பேஜில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் தான் ஹெட்டிங்காக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை விட சின்னதாக ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு சப் ஹெட்டிங், அந்த மாதிரி வச்சு நான் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஹெட்டிங் டேக்ல எனக்கு மொத்தம் 6 டேக் இருக்கு. H1, இந்த H1 மாதிரி எனக்கு H2, இதே மாதிரி H6 வரைக்கும், அதாவது H1, 2, 3, 4, 5, 6, இந்த மாதிரி நமக்கு 6 வரைக்கும் இருக்கு ஹெச் டேக்ல. ஓகேங்களா? இப்போ இது வந்து H3, இது வந்து H4, இது வந்து H5. இப்ப இந்த 6 HTML ஹெட்டிங் டேக்ல இருக்கிறதுலயே பெருசுனா அது H1 தான். H1 தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹெட்டிங். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே சின்ன ஹெட்டிங்னா அது வந்து H6 நம்ம சொல்லுவோம். H6 தான் ஸ்மாலான ஒரு ஹெட்டிங். நடுவில் இருக்கிறது இதை விட சின்னதா இருக்கும் H2. H2 H3 சின்னதா, H3 H2 சின்னதா இருக்கும். H4 H3 சின்னதா இருக்கும். H5 H4 சின்னதா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த இதை வச்சு நம்ம ஒரு HTML கிரியேட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு நோட் பேட்ல HTML கிரியேட் பண்ணோம். ஆனா நோட் பேடை விட நமக்கு விஎஸ் கோட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஎஸ் கோட்னு டவுன்லோட் போட்டோம்னா இங்க visualstudio.microsoft.comல போயிட்டு கீழே வந்து இந்த ப்ளூ கலர் ஐக்கானோட ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். ஸோ Windows 64க்கு நம்ம டவுன்லோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆகிடும் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஸோ 110 MB அது டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நீங்க விஎஸ் கோட் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஃபோல்டர்ல போயிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ண HTML ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்க இந்த ஐக்கான் கொடுத்தா நியூ ஃபைல் கிரியேட் ஆகும். அதில் heading.htmlனு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம்ல பார்த்த மாதிரி நம்ம உட்காந்து ஒரு HTML டேக், ஹெட் டேக், அதுக்குள்ள டைட்டில் டேக் எழுத தேவையில்ல. எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ஒரு என்டர் தட்டினாலே நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு HTML ஃபைல் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். டிபக்கிங் பண்ணோம்னா இதான் நம்ம கிரியேட் பண்ண ஒரு பேசிக்கான ஒரு HTML ஃபைல்.
ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து HTML ஹெட் டைட்டில்லாம் பார்த்துட்டோம். இங்க HTML லாங்குவேஜ் ஈக்குவல் டு ENனா நம்ம HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல எழுத போறோம்னு சொல்றோம். HTML சார் செட் UTF-8 எதுக்குன்னா நம்ம இங்க ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது யூஸ் பண்ணாலும் அது HTML தான் நீ என்கோட் பண்ணணும். நம்ம தமிழ் யூஸ் பண்ணாலும் அதான் பண்ண போறோம். இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு என்ன பண்ணாலும் இது HTML எனக்கு இது பண்ணுன்னு நம்ம வேரியஸ் ப்ரௌசருக்கும் நம்ம சொல்ல போறோம். அதாவது குரோமு, பிரேவ் அந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் சொல்லுவோம். மெட்டா நேம் வியூ போர்ட் கண்டென்ட் வித் டிவைஸ் வித் இது எதுக்குன்னா இப்போ நம்ம இதை வந்து ஒரு லேப்டாப்ல பார்க்குறோமா, இந்த ஃபைலை வந்து ஒரு லேப்டாப்ல பார்க்குறோம். ஆனா இப்போ எனக்கு இதே ஃபைலை வந்து ஃபோன்ல பார்க்கச்சவும் எனக்கு அது வித் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைன் யூஸ் பண்ண போறோம். ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டிங் தானே கிரியேட் பண்ண போறோம். ஹெட்டிங் வந்து டைட்டில் ஹெட்டிங் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு நான் போய் பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு ஹெட்டிங்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஹெட்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எனக்கு பாடிக்குள்ள H1 திஸ் இஸ் ஹெட்டிங் H1 டேக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஸோ திஸ் இஸ் ஹெட்டிங் H1 டேக்னு என் வெப்பேஜில் வந்துச்சு. ஓகே, இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே H2 திஸ் இஸ் மை H2 டேக். ஸோ திஸ் இஸ் H2 க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு ரீலோட் பண்ணால் இதை விட ஒரு சின்னதாக ஒரு H2 டேக் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து H3 நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். H3 திஸ் இஸ் H3 டேக், திஸ் H3 க்ளோஸ். கூடிய வந்து ஒரு H4 கிரியேட் பண்ணிக்கலாம். H4 டேக், H4 அப்படியே வந்து H5 திஸ் இஸ் H5 டேக், H5 க்ளோஸ். லாஸ்ட்டாக வந்து நமக்கு H6 டேக், H6 க்ளோஸ். இப்போ சேவ் பண்ணிட்டு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட வெப்பேஜில் அழகாக தெரியும். ஹெட்டிங் 1 இருக்கிறதுலே பெருசு, ஹெட்டிங் 2 அதோட சிறுசு, ஹெட்டிங் 3 2ஓட சிறுசு. ஸோ அந்த மாதிரி H6 வரைக்கும் நம்ம ஒரு ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த HTML-ல. ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தூக்கிடலாம். தூக்கிட்டு H1ல நம்மளோட மெயின் இது போடலாம். மெயினாக வந்து திஸ் இஸ் DN அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஒரு பேராகிராஃப்ல இப்போ சும்மா நிறைய கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சும்மா கிரியேட் பண்ணிட்டு லோ ரெம் அப்படின்னு அடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வேணும், 100 வேர்ட்ஸ் வேணா 100 கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு 100 வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ நான் வியூவில் வந்து வேர்ட் ரேப் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இங்கே செட் ஆகிடும். நம்ம வெப்பேஜில் சேவ் பண்ணிட்டு போனால் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் ஓகே, ஆனால் எனக்கு பேராகிராஃப் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகணும், அதுக்கப்புறம் செகண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது நான் ரிப்பீட் பண்ணுறேன். திஸ் இஸ் அ ஹெட்டிங் வீடியோ. திஸ் இஸ் ஹெட்டிங் வீடியோன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு பேராகிராஃபில் தேர் ஆர் 6 ஹெட்டிங் டேக்ஸ் இன் HTML. சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இது கீழே வரணும். ஸோ நான் இங்கே புதுசாக P டேக் போட்டு ஹாய் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் என்ன ஆகும்? ஸோ எனக்கு இது கீழே வந்துடும். ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எனக்கு 2 பேராகிராஃப் டேக்லாம் கொடுக்க வேணாம். எனக்கு 2 பேராகிராஃப் கொடுக்க வேணாம். இப்போ நான் இதுலேயே வந்து H1 இஸ் தி பிக்கஸ்ட் ஹெட்டிங் டேக். ஓகே, எனக்கு இங்கே வந்து இந்த H1 கீழே பிரிண்ட் ஆகும் அப்படின்னா பிஆர்னா பிரேக்னு அர்த்தம். ஸோ பிஆர் கொடுத்துட்டு வந்து இங்கே ரீலோட் பண்ணா இது பாருங்க. There are 6 heading tags in HTML. H1 is the biggest heading tag அப்படின்னு நமக்கு வெப்சைட்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு இது யூஸ் பண்ண போறோம், பிஆர் டேக். அதாவது பிஆர் டேக்னா அதுக்கு அது எழுதி வச்சுப்போம் நம்ம நோட்ல. அதாவது பிஆர் டேக் இஸ் த பிரேக் டேக் யூஸ்டு டு பிரேக் அ லைன். ஒரு லைனை பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே பிரிண்ட் பண்ணதுக்கு பிஆர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஒரு டேக் பார்த்துருவோம் இந்த வீடியோலயே. ஓகே, இப்போ வந்து ஹெட்டிங் டேக் பிரிண்ட் ஆயிடுச்சு. அது கீழே வந்து எனக்கு ஒரு லைன் வேணும். அதாவது எப்படி சொல்லணும்னா இங்கே வந்து எனக்கு ஒரு லைன் வேணும் அழகா. ஸோ அதுக்கு என்ன பண்ணானா ஹெச்ஆர் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, அழகா ஒரு லைன் வந்துச்சு. திஸ் இஸ் எ ஹெட்டிங் வீடியோ. ஒரு லைன் போட்டு நம்மளோட பேராகிராஃப் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஹெச்ஆர்னா என்ன? பிஆர் டேக்லேயே
star tag is the is used to create a horizontal line. ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஹெட்டிங் டேக்ஸ்னா என்ன, பிரேக் டேக்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் கிரியேஷனோட பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஹெச்டிஎம்எல் ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ ஹெச்டிஎம்எல்ல லிஸ்ட், அதாவது ஒரு நம்மளோட வெப்சைட்டில் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு வெப்சைட்டில் லிஸ்ட் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர்டு லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் 5 ஐட்டம்ஸ் கொடுக்கணும். அப்போ ஆர்டராக வரத்துக்கு நான் 1 கார், 2 பைக், 3 ஏரோப்ளேன், 4 பஸ். ஸோ இந்த மாதிரி நான் 1 2 3 4 5 ஆர்டர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்ன்ற டைப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல இந்த மாதிரி நம்ம ஒரு புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் கார், ஸ்டார் பைக், ஸ்டார் ஏரோ பிளேன், ஸ்டார் பஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர்டாக வந்து டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு டேர்ம்னு ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கார் அப்படின்னு டேர்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த கார் வந்து இட் ஹேஸ் 4 வீல் அப்படின்னு இருக்கும். அடுத்த டேர்ம் பைக் அப்படின்னா எனக்கு வந்து இட் ஹேஸ் 2 வீல். ஸோ இந்த மாதிரி எனக்கு லிஸ்ட் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது எப்படி வந்து நம்ம ஒரு வெப்பேஜில் நம்ம ஹெச்டிஎம்எல் வழியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஎஸ் கோடில் லிஸ்ட்ன்ற ஒரு ஹெச்டிஎம்எல் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு என்ட்ரு வந்துச்சுன்னா எனக்கு பேசிக்கான வெப்சைட் கிரியேட் ஆகிடுமா? கிரியேட் டைட்டிலில் வந்து நான் லிஸ்ட் டெமோ அப்படின்ற ஒரு வெப்பேஜை நான் கிரியேட் பண்ணி ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, லிஸ்ட் டெமோன்ற வெப்சைட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் ஓஎல், அதாவது ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் அது சொல்லலை. ஆர்டர் லிஸ்ட்டுக்கான டேக் வந்து ஓஎல், அதனோட க்ளோஸ் டேக். ஓனா ஆர்டர், எல்னா லிஸ்ட். இப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம சில லிஸ்ட்டு கொடுக்கணுமா, அதாவது இந்த காரு பைக்குன்னு, அதுக்கு வந்து எல்ஐ அப்படின்னு நம்ம கொடுப்போம். இந்த எல்ஐனா நம்மளோட அந்த லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? எல்ஐ லிஸ்ட் ஐட்டம், அதில் நான் கார்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நான் பல ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையான மாதிரி. ஓகே, இதுதான் வந்து ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் லிஸ்ட் ஒன்று எடுத்துட்டு கார் கொடுக்குறேன். ஓகே, கார் மாதிரியே பைக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பிஐக். அதே மாதிரி ஒரு ஏரோப்ளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் ஒரு பஸ்ஸு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி டீபக் பண்ணுறேன். எனக்கு அபவுட் பிளாங்க்னு வருது. ஏன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எனக்கு வந்து இங்கே ஆர்டராக லிஸ்ட் ஆகுதா? அதாவது காரு, பைக்கு, ஏரோப்ளைன், பஸ் அப்படின்னு 1 2 3 4ன்னு பர்ஃபெக்டாக லிஸ்ட் ஆகுது. இதுதான் நான் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே தான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் அதனோட சின்டாக்ஸ் லிட்ரலி சேம் தான். என்னன்னா ஓஎலுக்கு பதிலாக யூஎல் போட போறீங்க. ஆர்டருக்கு ஓஎல், அன்ஆர்டருக்கு யூஎல், அவ்வளோதான். அதே மாதிரி லிஸ்ட்டுன்னு போட்டு நம்மளுக்கான இந்த இதை உள்ளாடே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இந்த ஓவை யூன்னு க்ளோஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, இங்கே ஓவை மட்டும் யூன்னு மாற்றணும். இருங்க, அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் டைம் போயிடும். ஸோ இதை நான் ஒரு காப்பி அடிச்சுட்டு
பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் யூஎல் சேவ் பண்ணிட்டேன். ஸோ வெப்சைட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் இது பார்த்தீங்கன்னா சேம் தான். மேலே இருக்க 4 எலமெண்ட் தான் நான் கீழேயும் அதே தான் கொடுக்க போகிறேன். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே வந்து 1 2 3 4னு ஆர்டராக இருக்கும். இங்கே வந்து புல்லட் பாயிண்டில் வந்து எனக்கு இருக்கும். ஸோ இந்த புல்லட் பாயிண்ட் சேஞ்செலாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கில் பார்த்துக்கலாம். ஒரு லாஸ்ட் லிஸ்ட்டு என்னென்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட். ஓகே, ஆர்டருக்கு ஓஎல், அன்ஆர்டருக்கு யூஎல், அப்போ டிஸ்கிரிப்டிவ்க்கு டிஎல், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்னு ஒன்று டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஐட்டம்ஸ் கொடுக்க போகிறோமா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதாவது டிஸ்கிரிப்டிவ் டேர்ம் இதில் கார் கொடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்டிவ் அந்த டேர்முக்கான டிஸ்கிரிப்ஷனை நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு சொல்லிட்டு இட் ஹேஸ் 4 வீல் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். எங்கப்பாவன் டாட் விழுந்திருக்க பாணி. லாஸ்ட்ல வந்து அந்த டிஎல்ஐ க்ளோஸ் பண்ணும். ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட்கான ஒரு சின்டாக்ஸ். ஸோ அதையும் பார்ப்போமா. நம்ம புதுசாக கிரியேட் பண்ணலாம். டிஎல் ஏன்னா எனக்கு டிஸ்கிரிப்டிவ் டேர்ம் வந்து 6, அந்த டிஸ்கிரிப்டிவ் டேட்டா வந்து இட் ஹேஸ் 4 வீல். ஓகே, இன்னொன்று ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். டிடி பைக்குன்னு எடுத்துக்கிறேன். அதனோட டேட்டா வந்து இட் ஹேஸ் 2 வீல் எடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். பண்ணிட்டு என்னோட வெப்சைட்டை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்டர்டு, அன்ஆர்டர்டு அண்ட் டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட். ஸோ இந்த 3 லிஸ்ட் தான் நம்ம ஹெச்டிஎம்எல்ல இருக்க லிஸ்ட் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹெச்டிஎம்எலோட லிஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்தரான ஹெச்டிஎம்எல் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹெச்டிஎம்எல்ல ஆங்கர் டேக்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ஹைப்பர் லிங்க் டேக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அண்ட் இமேஜ் டேக். இந்த 3 டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆங்கர் டேக் எதுக்குன்னா, ஆங்கர் டேக் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ஹைப்பர் லிங்க் டேக்கோட யூஸ் பண்ணி ஒரு ஹெச்டிஎம்எல்லேருந்து இன்னொன்று ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு நம்ம தாவ போகிறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு demo.htmlனு ஒன்று இருக்குது, demo2.htmlனு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த ஹெச்டிஎம்எல்ல ஒன்றத்தை கிளிக் பண்ணச்சே எனக்கு இங்கே நான் தாவணும். அதாவது டெமோலேருந்து எனக்கு demo2க்கு நான் போகணும். எப்போனா கிளிக் பண்ணச்சே நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை இமேஜையோ நான் கிளிக் பண்ணச்சே எனக்கு வந்து demo2க்கு ஹெச்டிஎம்எல்க்கு தாவணும். ஓகே, ஆர்எல்ஸ் இது இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு யூஆர்எல்லை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட் யூஆர்எல், அங்கே டெக்ஸ்டாக தான் இருக்கும், அதில் ஒரு யூஆர்எல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிச்சு எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகணும். வெப்சைட் ஓப்பன். ஓகே, இதுக்கு தான் நம்ம ஒரு ஹைப்பர் லிங்க் டேக்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ எப்படி நம்ம அந்த ரீடைரக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்து இது ஒரு லிஸ்ட்டோட டைப்ஸ். ஓகேவா, இதில் வந்து நான் demo.html அப்படின்னு ஒன்று வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேட்டரி என்டர் கொடுத்தோன்னா நமக்கு ஒரு டெமோ வந்துடும், ஒரு வெப்சைட் வந்துடும். அதில் டெமோன்னு நான் ஒரு ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் டைரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கர் டேக் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு href, அதாவது href தான் நம்மளோட ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் எதுக்குன்னா நான் எதுக்கு போகணுன்ற ரெஃபரன்ஸ், அதாவது demo2க்கு போகணுமா இல்லை யூஆர்எல்க்கு போகணுமா, எங்கே போகணுன்ற ரெஃபரன்ஸ் வாங்கிறது தான் நம்ம ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஹைப்பர் ரெஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்னா list.htmlனே கொடுக்குறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ண லிஸ்ட் ஹெச்டிஎம்எல்க்கு போகணும். ஓகேவா, இப்போ எனக்கு எப்போ போகணுன்னா கிளிக் டு redirect to list type.
இப்படி நான் ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன்னா குரோம்லேயே ரன் பண்ணுறேன். ஓகே, என் வெப்சைட்டில் வெறும் ஒரே ஒன்று இதுதான் வருது, என்னன்னா கிளிக் டு ரிடைரக்ட் டு லிஸ்ட் டைப் அப்படின்னு இருக்கு. இப்போ நாங்கள் போய் ஒரு கிளிக் பண்ணனா எனக்கு அந்த லாஸ்ட்டு டெமோ லாஸ்ட் லிஸ்ட்டுன்ற HTML எனக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ நான் எப்போல்லாம் இதை கிளிக் பண்ணணும் எனக்கு வந்து இந்த பேஜும் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒன் பேஜ் டு பேஜ் தாவலாம். அடுத்தது வந்து யூஆர்எலுக்கு வந்து நம்ம இப்போ சும்மா விக்கிபீடியா அப்படின்னு எடுத்துட்டு விக்கிபீடியாவில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் போகிறோம். இதனோட யூஆர்எல் மட்டும் நான் எடுத்துட்டு இங்கே வந்துட்டு திருப்பி ஹெச்ரஃப் கொடுத்துட்டு யூஆர்எல் நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு என்னன்னா கிளிக் டு சி கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டுட்டு போயிட்டு என்னோட வெப்சைட்டை நான் ரீலோட் பண்ணுறேன். ஓகே, இருங்க, இது உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பிரேக் அடிச்சுக்கிறேன். ஓகே, ரிடைரக்ட் டு லிஸ்ட் டைப்பு கிளிக் பண்ணால் எனக்கு லிஸ்ட்டுக்கு போகுமா? இப்போ நான் கரண்ட் ஈவெண்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த நான் காப்பி பண்ண வெப்சைட்டுக்கு நான் போயிடுவேன். ஸோ அந்த யூஆர்எலுக்கு நான் போயிட்டு கரண்ட் சினாரியோ என்ன, கரண்ட் ஈவெண்ட் என்னன்னு நாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. இது வந்து யூஆர்எல் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண ஒரு ஹைப்பர் லிங்க். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் இமேஜ் டேக். ஸோ நான் என்ன பார்க்க போகிறேன், இமேஜ் டேக்னே வச்சுப்போம். ஓகே, என்னன்னா இதில் வந்து நம்மளோட சின்டாக்ஸ் என்னன்னா IMG இமேஜ்னு நான் ஒன்று எடுக்கணும். சோர்ஸில் வந்து என்னோட இமேஜ் நேம், அதாவது img.pngன்ற டைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் நேம் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் என்னோட டேகு. அதாவது ஒரு நார்மல் டேக்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு MSDன்னு எடுக்கிறேன். ஸோ இமேஜஸ். ஓகே, நான் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். நான் எங்கே டவுன்லோட் பண்ணேன்னா, ஸோ நான் லாஸ்ட்டாக வச்சுருந்த HTML ஃபைலில் என் HTML ஃபைல் எங்கே இருக்கோ அங்கேயே நான் சேவ் பண்ணுறேன். என்னென்னா MSD அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகி அந்த ஃபோல்டரில் இருக்குமா? இந்த ஃபோல்டரில் வந்து MSD JPG வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் டெமோவுக்கு போயிட்டு கீழே வந்துட்டு IMG இமேஜ் SRC, அதாவது சோர்ஸ், அதான் SRCன்னு சொல்கிறோம், MSD.jpg அப்படின்ற இமேஜ் எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஸ்லாஷோட முடிச்சிடுறேன். இப்போ நான் போயிட்டு என் வெப்சைட்டை ரீலோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு பெரிய தலை ஃபோட்டோ வந்துருச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய பேஜில் எனக்கு இவ்வளோ சிறுசான ஒரு பேஜில் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ இருக்குது. ஸோ நான் அதனோட வித்தை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் பார்த்துட்டு வித்துன்னு கொடுத்து என்னோட வித் வந்து 500 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு வித்து மட்டும் மாறும். ஸோ ரீலோட் பண்ணால் எனக்கு வித்து மாறிடுச்சு. இப்போ ஹைட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணுமா? ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஹைட் அப்படின்னு கொடுத்து அதுவும் 500 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஜொக்கா இருக்கோ? ஸோ அப்போ நான் வந்து ஹைட் வந்து 500 இல்லாமல் தலை பேரில் 7 போட்டு 700. இப்போ என்னோட பேஜில் ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு HTML நம்மளோட பேஜஸில் வந்து பிக்சர்ஸை ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் டு ஒரு HTML டு அனதர் HTML எப்படி ரிடைரக்ட் ஆகிறது, ஒரு URL எப்படி நம்ம HTML ஓப்பன் பண்ணுது, அண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். தேங்க்யூ. HTML டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம HTML ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவையா ஃபஸ்ட்டு? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேபிளாக நான் இந்த டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை ரோ இருக்குன்னு நம்ம எண்ணிப்போம். 1 2 3 4 4 ரோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் ரோ இருக்குது. அதுக்கப்புறம் 3 டேட்டா ரோ அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த
போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறத நம்ம ஹெட்டிங்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து டேட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல்ல நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தம் முக்கியமாக நம்ம 4 டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டேபிள் அப்படின்ற ஒரு டேக். இந்த டேக் எதுக்குன்னா நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன்னு ஒன்று இருக்கா, இந்த பார்டர் லைனில் வெளியே ஒரு பெரிய லைன் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த டேபிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து டேபிள் ஹெட்டிங், டிஹெச், அதாவது டிஹெச்னா நம்ம டேபிள் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த டேபிள் ஹெட்டிங்னா இந்த போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கா, அதுதான் நம்மளோட டேபிள் ஹெட்டிங்ன்ற பாக்ஸ். ஓகே, அடுத்து வந்து டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டா ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கீழே இருக்குல்ல, இந்த உள்ள இருக்க ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக மெலிசா இருக்கு பாருங்க, அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம டேபிள் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட டேபிள் டேட்டா. ஓகே, லாஸ்டா இருக்குது என்னன்னா டேபிள் ரோ. டேபிள் ரோ, இந்த ரோ எதுக்குன்னா நம்ம வந்து இது இப்படி எடுக்கிறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அதாவது சாரி நம்மளோட ஹெட்டிங்கும் ஒரு ரோ தான். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த்து ரோ. ஸோ இதுக்கு வந்து டேபிள் ரோன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, அதாவது இப்போ வந்து இதை நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். எஸ் கோட். ஸோ ஆல்ரெடி ஒரு டேபிள் எடுத்துட்டேன், ஃபுல் மியூட்டில் எடுத்தால் மஜாவா. ஸோ அகைன் திருப்பி ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நார்மலாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் டைட்டில் வந்து டேபிள் அப்படின்னு மாற்றிட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு டேபிள் கிரியேட் பண்ணுவான். ஸோ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணேன்னா என்னோட டேபிளில் எத்தனை ரோ இருக்குன்னு நான் எண்ணிக்கணும். 1 2 3 4. ஸோ எனக்கு 4 ரோ தேவை இந்த இடத்துல. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரே ஒரு ரோ கிரியேட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி 4 ரோவாக கிரியேட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4. ஓகே, அதாவது ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ கிரியேட் பண்ணிட்டேன். இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹெட்டிங். ஏன்னா அது நம்ம எப்பயுமே ஒரு டேபிள் மேலேனா நம்ம ஹெட்டிங் தான் வச்சுப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து டேபிள் டேட்டா இல்லை டேபிள் ஹெட்டிங் எடுத்துக்கிறேன். எனக்கு எத்தனை வேணும்னா நேமுக்கு ஒன்று வேணும். இருங்க, அதை காப்பி அடிச்சுக்கிறேன். நேமுக்கு ஒன்று தேவை, அதுக்கப்புறம் ஏஜுக்கு ஒன்று வேணும் எனக்கு, அதுக்கப்புறம் சிட்டி, அவங்க எங்கே இருக்காங்கன்ற சிட்டி, அதுக்கு ஒன்று நான் எடுத்துக்கிறேன். சிட்டியானா லொக்கேஷன். ஓகே, இது வந்து என்னோட ஹெட்டிங்கோட டேட்டா. ஃபர்ஸ்ட் நான் ஹெட்டிங் மட்டும் ஒன்று சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட டேபிளுக்கான நேம், ஏஜ், லொக்கேஷன் வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம உள்ள டேட்டா போடணுமா. ஸோ செகண்ட் ரோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் டேட்டா போடுறோம். டேபிள் டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தின்னு எடுத்துக்கிறேன். நான் இதை காப்பி பண்ணி 3 வரணும். நேமு, அதுக்கப்புறம் ஏஜ், வயசு வந்து ஒரு 25, லொக்கேஷன் வந்து சென்னை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டை ரீலோட் பண்ணுவோமா. ஓகே, ஆக்சுவலாக இங்கே பார்டர் லைன் இன்னும் வரல. நீங்கள் இமேஜினரியாக ஒரு பார்டர் லைன் வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். இது செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து நான் இன்னும் எத்தனை ரோ வச்சுருக்கேன், 2 ரோ வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரோ, இதில் வந்து பேர் வந்து சஞ்சய், 25 இருக்கட்டும், சென்னையே இருக்கட்டும். தேர்டு டேட்டா வந்து லோகோ அப்படின்னு எடுத்துக்கிறேன், 27ன்னு எடுத்துக்கிறேன், மும்பை அப்படின்னு எடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு அழகாக ஒரு டேபிளான ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா எனக்கு இன்னும் பார்டர் லைன் வரல. HTML பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேபிளுக்கு பார்டர் லைன் வராது. ஆனால் சிஎஸ்எஸ் மூலிமா நம்ம ஒரு பார்டர் லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் சிஎஸ்எஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். புரியலனா எந்த பிரச்சனையும் இல்லை, அது சிஎஸ்எஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டைல்னு ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
எதுங்க ஹெட்டுக்குள்ளே நான் ஸ்டைலுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைலில் எனக்கு என்னென்ன வேணும், டேபிளுக்கு வேணும், டேபிள் ஹெட்டிங்க்கு வேணும், டேபிள் டேட்டாக்கு வேணும். அதாவது அதாவது இந்த டேபிள் டேகு, டேபிள் ஹெட்டிங் டேகு, டேபிள் டேட்டா டேகுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன வேணும்னா பார்டர் வேணும். எப்படின்னா 1 பிக்சல் வேணும், சாலிடாக வேணும், பிளாக் கலரில் வேணும், அவ்வளோதான். ஸோ பார்டர் 1 பிக்சல் பிளாக் கலர் அப்படின்னு போட்டு இங்கே வந்துட்டு ரீலோட் பண்ணனா எனக்கு எல்லாத்துக்குமே அழகாக ஒரு டேபிளோட இது வந்துடும், பார்டர் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஹெச்டிஎம்எல்ல க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு டேபிள்ன்ற ஒரு கோட். ஸோ இது சப்போஸ் புரியலனா எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டைலுன்றது, ஏன்னா சிஎஸ்எஸ்க்கு ஒரு தனி வீடியோவே வரப்போகுது. ஸோ நம்ம எத்தனை வேணுன்றதை இங்கே ஒரு இதுவாக பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக நம்மளுக்கு ஒரு டேபிள் தேவை. ஸோ எடுத்தோடனே நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு டேபிளுக்கு எத்தனை ரோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு எண்ணிட்டு அத்தனை ரோ போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே 4 தேவையா, ஸோ அது கலர் மாற்றிக்கிறேன். 1 ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ போட்டுட்டேன் நான். ஓகே, அடுத்து என்னன்னா நான் வந்து ஹெட்டிங், எனக்கு வந்து மெயினாக ஒரு ஹெட்டிங்கு, அதில் என்னென்னா நேமு, ஏஜ், லொக்கேஷன்ற ஹெட்டிங் நான் போட்டுட்டேன். ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் எனக்கு மிச்சம் எல்லாம் எனக்கு டேட்டா மட்டும்தான். ஸோ செகண்ட் ரோவில் வந்து டேட்டா இங்கே இருக்குது, தேர்ட் ரோவுக்கு டேட்டா இங்கே இருக்குது, ஃபோர்த் ரோவுக்கு டேட்டா ஃபோர்த் ரோலேயே இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட ஒரு ஹெட்டிங்கான ஒரு ஹெச்டிஎம்எல் கோட். ஸோ ஹெட்டிங்கான அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேபிள்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோஸில் அடுத்த ஹெச்டிஎம்எல்லோட ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸ். நம்மளோட வெப்சைட்டில் ஒரு ஃபார்மை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அந்த ஃபார்முக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மில் என்னென்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அண்ட் ஒரு லாகின் பட்டன். ஓகே, பட்டன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதுக்கு மொத்தம் நம்ம ஒரு 2 டேக் முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம். சாரி, 3 டேக். எதுக்குன்னா ஓவரால் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேகு, இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஃபார்மோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஃபார்மை கிரியேட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் இதை மட்டும் கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நேம் இதை மட்டும் கிரியேட் பண்ண நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்மில் லேபிள் LABEL இப்படின்ற ஒரு டேகில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேபிள் எதுக்குன்னா நம்மளோட ஃபார்மோட இந்த ஃபர்ஸ்ட் நேம் அதை மட்டும் பிரிண்ட் பண்ண நம்ம லேபிள் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இந்த டப்பா, இந்த வேற கலர் எடுத்துக்கிறேன். இந்த டப்பாவை மட்டும் நம்ம கிரியேட் பண்ண அதுக்கு வந்து வேற டேக், அதுக்கு என்ன இன்புட் அப்படின்ற ஒரு டேக். ஓகே ஓகே இன்புட் டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டப்பாக்கு இன்புட் டேக், இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து நம்ம இந்த லேபிள், ஓவரால் ஃபார்முக்கு வந்து நம்ம இந்த ஃபார்ம்ன்ற டேக். ஸோ டோட்டலி 3 டேக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோடில் வந்து புதுசாக ஃபார்ம் அப்படின்ற ஒரு HTML கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஒரு பேசிக் HTML கிரியேட் பண்ணிடுறேன். டைட்டிலில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுதா பார்த்துக்கிறேன். எனக்கு ஃபார்ம்ன்ற வெப்சைட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபார்ம் கிரியேட் பண்ணும் எப்போ வரும் ஃபார்ம்ன்றதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபார்மில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு லேபிள் வேணுமா, LABEL லேபிள். என்ன லேபிள்னா நேம். நான் இங்கே வெறும் நேம் மட்டும்தான் வாங்க போகிறோம், ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம்லாம் கிடையாது. ஓகே, நேம் மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கு நான் இன்புட் டப்பா செய்யணுமா இருங்க, ஃபர்ஸ்ட் நான் நேம் மட்டும் எப்படி பிரிண்ட் ஆகும்னு காட்டுறேன். ஓகே, அவனோட வெப்சைட் ஓப்பன் பண்ணா ஸோ நேமுன்ற அந்த இது வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்கான டப்பா மட்டும் வரணுமா, அந்த டப்பாக்கு என்ன சொன்ன இன்புட்டில் டைப்னு ஒன்று நம்ம கொடுக்கணும்.
என்னன்னா இப்போ நம்ம அந்த இன்புட்ல வாங்குறது வந்து என்னவா இருக்கணும், அதாவது டைப். டைப்னா இன்புட் டேட்டா டைப், அதாவது நம்ம என்ன டேட்டாவா வாங்க போறோம் அப்படின்ற டைப் வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலுக்கு இமெயில் யூஸ் பண்ணலாம், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நார்மலாக டெக்ஸ்ட் நேம் அதெல்லாம் டெக்ஸ்ட்னு வாங்கிக்கலாம், ஆர் நம்ம வந்து செக் பாக்ஸு, ட்ராப் பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்து வெறும் நம்ம டெக்ஸ்ட் இமெயில் பாஸ்வேர்டு இந்த பேசிக்கான ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த இமெயில் சாரி டைப்புன்றது யூஸ் பண்ணுவோம். டைப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து நேம். இந்த நேம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணேன். இதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட் அண்ட் திஸ் இஸ் த டேட்டாபேஸ் சர்வர். ஸோ நான் வந்து வெப்சைட்டு, இது வந்து என்னோட டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, இங்கே நான் வந்து யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வருவாரா? ஃபஸ்ட்டு யார் வருவா? என்னோட யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஃபில் ஃபார்ம், அதாவது ஃபில்லிங் தி ஃபார்ம், என்னோட ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுவார். ஃபஸ்ட்டு என்னோட வெப்சைட்டில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபில் பண்ண ஃபார்ம்லாம் வந்து எனக்கு சர்வருக்கு வரணுமா, டேட்டா பேஸில் எனக்கு ஸ்டோர் ஆகணும்ல, அவர் நேமு, யூசர் நேம், இமெயில் ஐடி அதெல்லாம் சேவ் ஆகணும்ல. ஸோ நான் இங்கே நேமுன்னு கொடுத்தேன்னா, அதாவது சாரி இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஏன் டேட்டா பேஸில் எல்லாமே எப்படி இருக்குன்னா கீ வேல்யூவாக இருக்கும், கீ இஸ் டு வேல்யூ. அதாவது இப்போ நான் நேம்னு கொடுத்தனால இப்போ யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து நேம்ஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துருக்காரு. கொடுக்கச்சு எனக்கு இப்போ டேட்டா பேஸ்க்கு எப்படி போகும்னா, நான் அங்கே வந்து நேம்னு கொடுத்தேன்னா, ஸோ நேம் இஸ் டு யூசர் நேமோட இது மட்டும் வரும், இன்புட் மட்டும் இங்கே வரும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஸோ இந்த ஃபார்மில் இந்த டப்பாக்குள்ளே கொடுக்குற இன்புட்டு எதனோட இன்புட் அப்படின்ற காட்டுறதுக்கு தான் இந்த நேம்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். நேம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம ரீலோட் பண்ணி பார்ப்போமா, ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சானு. ஸோ நமக்கு அழகாக நேமு, அந்த நேம் என்டர் பண்ணுறதுக்கான டப்பா. இப்போ நான் இங்கே வந்து கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணாலும் எனக்கு இந்த டைப்பில் என்ன நேம் இருக்கோ, ஸோ இந்த கோட்ஸ்குள்ளே இருக்குது இஸ் டு கிருஷ்ணா அப்படின்னு நம்மளுக்கு போகும். ஸோ அடுத்தது வந்து நான் லேபிளில் இமெயில்னு வச்சுட்டு டைப் வந்து டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், ஆர் இமெயிலுக்கு இமெயில்னு இருக்கும், இமெயில் நேம் வந்து இமெயில்னு மாற்றிடுவேன். ஸோ இப்போ இந்த காலமில் எது கொடுத்தாலும் எனக்கு அது என்னன்னு ஸ்டோர் ஆகும்னா இமெயில் இஸ் டூ அப்படின்னு சொல்லி இன்புட்டு, இமெயில் இஸ் டூ அந்த மாதிரி. இப்போ இமெயிலுக்கு அடுத்து பாஸ்வேர்ட். ஸோ இதனோட டைப் வந்து பாஸ்வேர்ட் டைப். பாஸ்வேர்ட் டைப்பு நேம்லேயே வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டு இங்கே ரீலோட் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்னன்னா நமக்கு நேம், இமெயில், பாஸ்வேர்ட் வந்துச்சு. ஸோ வி வாண்ட் டு கிவ் அ பிரேக், பிஆர். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட், பிஆர். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் கொடுத்துட்டேன். ஓகே, நைஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அனதர் பிரேக். இட்ஸ் ஓகே. இப்போ நான் வந்து இங்கே நேமில் கிருஷ்ணான்னு கொடுத்தா எனக்கு நேம் இஸ் டு கிருஷ்ணான்னு வரும். இமெயிலில் krishna@gmail.comனு கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து ஏன் இமெயில்னு ஒரு டைப் யூஸ் பண்ணணும், பாஸ்வேர்டுன்னு ஒரு டைப் யூஸ் பண்ணணும். இமெயிலுக்கு வந்து எனக்கு நார்மலாக இந்த மாதிரி இமெயில் அப்படின்னு காட்டுதா. ஸோ நான் இங்கே @gmail.com போடாமல் கொடுத்தேன்னா அது டெக்ஸ்ட்டு, ஸோ அது வந்து எடுத்துக்காது. இப்போ பாஸ்வேர்டில் என்னன்னா நான் வந்து டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா இப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு செக்யூர்டான ஒரு விஷயம்னால நமக்கு நான் இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது வந்து இந்த மாதிரி டாட்னு ஒரு பாஸ்வேர்ட் டைப்பில் வரும். ஓகே, அடுத்து வந்து பட்டன் தானே.
பட்டன் ஒன்று போட்டு சப்மிட், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு பட்டனும் கிரியேட் ஆகிடும் சப்மிட்னு அழகா. ஸோ இங்கே வந்து யூசர் வந்து அவர் நேமு அண்ட் தென் அவரோட இமெயில் ஐடி அண்ட் தென் அவரோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு அவரோட இதை வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட் பண்ண எல்லா வேலையும் என்ன ஆகும்னா இந்த நேமை வந்து கீயாகவும் எடுத்த அதாவது யூசர் கொடுத்த இன்புட்டை வந்து பேராகவும் அது வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் ஒரு ஃபார்ம் கிரியேஷனான ஒரு பேசிக் ஃபார்ம் கிரியேஷனுக்கான ஒரு HTML டேக்ஸ். ஸோ HTML ஃபார்மோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த செக் பாக்ஸு ட்ராப் டவுன் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு HTML ஃபார்ம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து HTML பற்றி மற்றெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபார்ம்ஸ்லேயே ட்ராப் டவுன், செக் பாக்ஸ், ரேடியோ பாக்ஸ் அப்படின்னு ஒரு 3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம HTML ஃபார்ம்ஸில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். அதே செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் செக் பாக்ஸை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணுமோ அத்தனையும் கிளிக் பண்ணிக்கலாம். ரேடியோ பாக்ஸ் என்னன்னா நம்மளுக்கு எனி ஒன், அதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இருக்கும் ரேடியோ பாக்ஸ், செக் பாக்ஸ் அண்ட் ட்ராப் பாக்ஸ் பார்க்க. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம இப்போ HTML நம்ம கோடில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ VS கோடில் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எடுத்த அதே இது இருக்கு பேஜ் ஒரு வாட்டி டீபக் பண்ணி அவுட்புட் காட்டும். ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ண ஒரு ஃபார்மான வெப்சைட். ஓகே, அதில் வந்து நான் இப்போ இது பண்ண போகிறேன், ட்ராப் பாக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் லேபிள் கொடுக்கணுமா லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி. ஸோ நான் லேபிள் கொடுத்துறேன். என் லேபிள் என்னன்னா நான் என்ன கொடுக்கலாம். ஓகே, லேபிளில் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து இங்கே செலக்ட் பண்ண வைக்கிறேன். செலக்ட்ல நேம் ஈக்குவல் டு அது குவாலிஃபிகேஷன், அது வந்து எனக்கு குவாலிஃபிகேஷன்ல நான் போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த செலக்டுக்குள்ள நான் நிறைய ஆப்ஷன்ஸ் தர போறேன். ஆப்ஷன்ஸ் வேல்யூ வந்து 10th. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து வேல்யூ எம்டியா வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ல வந்து CLE செலக்ட் அது மட்டும் போட்டு ஒரு வாட்டி ரீலோட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, அதாவது குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, செலக்டும் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்கு பிகாஸ் நம்ம பிரேக் இன்னும் தரல. பிரேக் எடுத்து இங்கே சப்மிட் பட்டன் நமக்கு லாஸ்ட்ல வரணுமா. சப்மிட் பட்டனை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல போட்டுறேன். அண்டு பிரேக்கு இந்த சப்மிட் பட்டனை தூக்கிட்டா என்னோட பிரேக் அங்கே ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த பிரேக் எடுத்து நான் சப்மிட் பட்டன் முன்னாடி போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து என்னோட செலக்ட் ஆப்ஷன் கரெக்டாக காட்டுதான்னு பார்ப்போம். ஓகே, என்னோட செலக்ட் ஆப்ஷன் கரெக்டாக காட்டுது. ஸோ நான் வந்து இதில் ஃபர்தராக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஷன் 2 என்னன்னா வேல்யூ வந்து 10th கொடுத்துட்டு செலக்டை வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அகைன் இந்த ஆப்ஷன் வந்து 12th எடுத்துட்டு 12 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து BE அப்படின்னு கொடுத்து BEன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து PG. ஸோ அதுக்கு வந்து நான் PG கொடுத்துட்டு இங்கேயும் நான் PG கொடுத்துறேன். நான் BE கொடுக்குறதில்ல UG கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோட வெப்சைட்டை ரீலோட் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10th காட்டுது, 12th காட்டுது அண்டு UG PG. UG வந்து யூஎஸ்ன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருக்கு. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ட்ராப் பாக்ஸ்க்கான ஒரு ஸ்னிப்பட். ஸோ ஒரு ஸ்னிப்பட் சொல்லலாம், இல்லை டேக்ஸ்ன்னு சொல்லலாம். HTML டேக்னு சொல்லுவோம். ஸோ ட்ராப் பாக்ஸ். ஓகே, இது ட்ராப் பாக்ஸ், நம்ம ட்ராப் பாக்ஸ்க்கான ஒரு டேக்ஸ். அடுத்து வந்து செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பாக்ஸ் பார்க்கலாம். செக் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லேபிள் டேகு அண்ட் தென் லேபிள் டேக்குள்ள நம்ம இன்புட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறோம். இன்புட்டில் டைப் நம்மளுக்கு என்ன டைப் வேணும்னு. ஸோ செக் பாக்ஸ்
நம்மளுக்கு செக் பாக்ஸ் தான் வேணும்னு நம்ம டைப் சொல்லிட்டு நேம் கொடுக்குறோம் சர்வரில் வந்து இது என்னவா போகணும்னு. நம்மளோட செக் பாக்ஸில் வந்து நேம் எப்படி எடுக்க போகிறோம்னா நம்ம ஸ்கில், அதாவது நம்மளோட ஸ்கில்ஸ்லாம் வந்து இப்போ செக் பாக்ஸில் வந்து நான் அப்பயே சொன்னேன்னா மல்டிபிள் சாய்ஸ் எடுத்துக்கான்னு. ஸோ ஸ்கில்ஸை வந்து நான் ஒரு அரேவாக சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கில்ல நான் வந்து வேல்யூவில் HTML அப்படின்னு போட்டு என்னோட இன்புட்கான நேம் வந்து HTML அப்படி நான் போடுறேன். ஓகே, லேபிள் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ண மாட்டேன். மேலே லேபிள் எதுக்குன்னா ஸ்கில்ஸுங்கிறதுக்கு நம்ம லேபிள் கொடுப்போம். ஓகே, ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி ரன்னில் தான் இருக்கோ. ஓகே, ஸ்கில்ஸில் வந்து நமக்கு வெறுமை இது மட்டும் வருது. ஸோ நமக்கு HTMLன்ற நேம் வரல. ஓகே, இங்கே HTML வந்து நான் டேகாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ HTML வெறும் HTML பண்ணிட்டு இப்போ நான் அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ ஸ்கில்ஸில் எனக்கு HTMLன்ற இது வருது. ஸோ எனக்கு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்னன்னா பிரேக், ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, இந்த லேபிளுக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்குறேன். ஸோ அகைன் நான் இப்போ போய் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு செக் பாக்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கும். ஸ்கில்ஸில் HTML ஒர்க் ஆகுது. ஓகே, நான் அப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் செக் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTML கிரியேட் பண்ணனா அடுத்து வந்து CSS போட்டு வேல்யூ CSSன்னு மாற்றலாம். அடுத்து வந்து ஜாவான்னு போட்டு அதனோட வேல்யூ ஜாவான்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா ஸோ மல்டிபிள் இருக்கும். நம்ம வந்து HTML கிளிக் பண்ணிக்கலாம், CSS கிளிக் பண்ணிக்கலாம், ஜாவா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கில்ஸ் வந்து இங்கே இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம இதனோட ஃபஸ்ட்டு டேக் ஸ்னிப்பெட் எடுத்துருவோமா? ஓகே, ஸோ இது வந்து செக் பாக்ஸ்க்கான ஒரு டேக். அடுத்து வந்து ரேடியோ பாக்ஸ். ரேடியோ பாக்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் போட்டுருவோம். இதுக்கு சேம் ஆஸ் அதே மாதிரி ஒரு லேபிள் தான் நமக்கு வேணும். லேபிள் வந்து ஜெண்டர்னு வாங்கிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ரேடியோலையும் அதேதான், வெறும் லேபிள் அண்ட் இன்புட்டில் டைப் வந்து ரேடியோன்னு கொடுக்க போகிறோம். ரேடியோ ரேடியோ நேம் எதுக்குன்னா ஜெண்டருக்கு, வேல்யூ என்னன்னா மேல். ஸோ நான் ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இன்னொன்று ஒரு இன்புட் நான் கிரியேட் பண்ணுறேன். என்னன்னா சேம் ஜெண்டர் எல்லாம் ஒன்று தான், இங்கே மட்டும் ஃபீமேல் அப்படின்னு நான் மாற்றுறேன். ஃபீமேல். ஸோ இதையும் நான் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ரீலோட் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு ஜெண்டருக்கு ஒரு ரேடியோ கிளிக் ஆயிடுச்சு. ஸோ ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் தான் நான் கிளிக் பண்ண முடியும். ஸோ அட் அ டைம் நான் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ண முடியாது. ஸோ ஃபார்ம்ஸில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ராப் டவுன் பார்த்தோம், செக் பாக்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் ரேடியோ பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ரேடியோ பட்டனுக்கான ஸ்னிப்பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இது ரேடியோ பட்டனுக்கான ஒரு ஸ்னிப்பெட் டேக். ஓகே, ஸோ நீங்கள் வேணா இந்த டேக்ஸ் கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் இப்போ கரெக்டாக இருக்கும்ல? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து HTML ஃபார்ம்ஸையும் நம்ம எப்படி அட்வான்ஸ்டாக இந்த ட்ராப் டவுன், செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து HTMLோட அடுத்த ஃபர்தர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஆடியோ அண்ட் வீடியோ இன் HTML. நம்மளோட வெப்சைட்டில் ஒரு ஆடியோவோ இல்லை வீடியோவோ எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆடியோவுக்கு வந்து ஆடியோனே ஒரு டேக் இருக்குது. ஸோ நம்ம ஆடியோ டேக்கில் என்ன பண்ணணும்னா சோர்ஸ்னு ஒரு டேக் எடுக்கணும். சோர்ஸ்னு ஒரு டேகு src இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஆடியோ நேம், அதாவது demo.mp3 அதான் ஆடியோ நேம் வச்சுக்கோங்க. அந்த சோர்ஸோட நேமையும் டைப் இஸ் ஈக்குவல் டு ஆடியோ ஸ்லாஷ் mp3. இவ்வளோதான் ஒரு ஆடியோக்கான ஒரு டேக்.
இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு எதுக்குன்னா நம்ம ஆடியோ வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வால்யூம் அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் போடும். ஓகே, அடுத்து வந்து வீடியோ. வீடியோ டேக்ல கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னன்னா வித். ஏன்னா நம்ம ஒரு வெப்பேஜும் ஒரு சைஸ் எடுத்துக்கும் அந்த வீடியோவோட இது. ஸோ நம்ம வித் வந்து கரெக்டாக ஒரு சைஸ் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டே. சரி, ஸோ நம்ம வித் வந்து ஃபஸ்ட்டே கரெக்டாக கொடுத்துடணும். அப்போ தான் ஒரு வெப்சைட்டுக்கும் தன்னோட வீடியோவோட வித் என்னன்னு அது புரிஞ்சுக்கும். தென் கண்ட்ரோல்ஸ் சேம் லைக் source src is equal to demo.mp4 வீடியோ. ஸோ அதுக்கும் டைப்பில் என்ன கொடுக்கணும், வீடியோ /mp4 அண்ட் தென் வீடியோ க்ளோஸ். ஸோ அவ்வளோதான் ஒரு ஆடியோக்கான டேக்ஸும் வீடியோக்கான டேக்ஸும். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்மளோட ஹெச்டிஎம்எலோட பேஜில் போயிட்டு போடுறேன். சாரி, ஹெச்டிஎம்எலோட ஃபோல்டரில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் MP4 வந்து டெமோன்னு எடுத்துக்கிறேன். மியூசிக்கும் demo.mp3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் அகைன் VS கோடை ஓப்பன் பண்ணேன். ஓகே, இங்கே வந்து நான் புதுசாக ஒன்று ஏவி அதாவது ஆடியோ வீடியோன்னு ஒரு HTML க்ரியேட் பண்ணிவிட்டு பேசிக் HTML பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். டைட்டிலில் வந்து மல்டிமீடியா அப்படின்னு வச்சிட்டேன். இங்கே வந்து நான் அந்த ஆடியோ டேக்கை போடுறேன். ஆடியோ கண்ட்ரோல்ஸ் source src is equal to demo.mp3 டைப்பு audio/mp3 அவ்வளோதான். அண்ட் தென் இங்கே வந்து இது கொடுத்துக்கலாம், யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் ஆடியோ. இது எதுக்குன்னா சப்போஸ் இந்த சோர்ஸ் நம்மளுக்கு எடுக்கலைன்னா மட்டும் இந்த மெசேஜை வந்து நம்மளுக்கு காட்டும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் ஒரு வாட்டி. ஓகே, இங்கே ஒரு ஆடியோ இருக்குது. ஸோ இந்த ஆடியோ வந்து நம்ம அங்கே நம்மளோட ஃபைலில் இருந்த சேம் ஆடியோ தான். ஸோ அகைன் இப்போ நம்ம ஆடியோ அட்டாச் பண்ணியாச்சா. இப்போ வீடியோ வித் முக்கியம். வித் வந்து நான் 400 கொடுத்துட்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் source src is equal to demo.mp4 நம்ம ஃபைல் வந்து MP4. ஓகே, நம்ம ஃபைல் MP4 தான். எங்கது ஏவி MP4 டைப் என்னன்னா video_mp4 and then க்ளோஸ் பண்ணிட்டு யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் வீடியோ போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோட வெப்சைட் வந்து ரீலோட் பண்ணேன்னா எனக்கு இங்கே வீடியோவும் வந்துடும். அண்ட் தென் நான் கிளிக் பண்ணோன்னா இங்கே வீடியோவும் அழகாக வெப்சைட்டில் ப்ளே ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட ஒரு ஆடியோ வீடியோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம HTML இன்க்ளூட் பண்ணுறோன்றது. இங்கே பிரேக் டேக் வந்து நான் சும்மா ஒரு 3 கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரீலோட் பண்ணால் எனக்கு அழகாக வந்துடும். ஸோ நம்மளோட HTML பேஜில் வந்து எப்படி இந்த ஆடியோ அண்ட் வீடியோ ஆட் பண்ணுறது அதனோட டேக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டேக் ஃபார் HTML வந்து வீடியோ ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.